வணக்கங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வழியிலைங்க ஒரு தப்பை தட்டி கேட்டு 2 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் எங்கள் ஆயாவோட இடத்த அளந்து பட்டா வாங்குறதுக்காக போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 150 அடி பக்கம் அளந்து பக்கத்து இடத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. அளந்தவரும் அப்படி தான் சொன்னார், அவங்களுக்கு தான் சேருன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அதில் வீடு இருந்த வீட்டை போன வாரம் தான் இடித்தோம், புல்டோசர் வச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்க. காம்பவுண்ட் சேர் முதற்கொண்டு எல்லாமே இருந்துச்சு. அந்த ஊருக்காரங்களுக்கும் அங்கே இருந்த பட்டா வாங்க போன எல்லாத்துக்குமே தெரியும், உள்ளூர்காரங்களும் தெரியும். ஆனால் யாருமே ஒரு வாரத்தை கூட வந்து இது வேலாய்க்கு சேர்ந்த இடம் தான், வீடு தான் அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. நான் ஒருத்தன் மட்டும்தான் அந்த இடத்துக்காக குரல் கொடுத்தேன். ஆனால் கடைசியில் முடியல. அதை வந்து அங்கே நடந்ததெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து போட்டேன், பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப வைரலாகிடுச்சு. என்னோடய ஃபேஸ்புக் ஐடிலையும் இன்ஸ்டாகிராம் ஐடிலையும் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்டிங்லேயே போயிட்டுருக்குது. டெலிட் பண்ணிட்டு தான் போடுறேன், மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உண்மை சம்பவத்தை எடுத்து போட்டோம், பொய்யல் எதுவும் கிடையாது. காலத்தின் கட்டாயமாக அதை டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அந்தளவுக்கு மன உளைச்சலாகிட்டேன். ஃபோன்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் மிரட்டுனாங்க, கமெண்ட்லேயும் மிரட்டுனாங்க. அதோட என்னென்னா இன்றைக்கி காலையில் 2 பேர் நான் ஆளுங்களை வேலைக்கு அனுப்புகிறேன், செட்டுக்கே வந்து 2 பேர் வந்து இது தேவையில்லாமல் நீ பண்ணாத, அந்த வீடியோ டெலிட் பண்ணிடு, இல்லைனா நீ போலீஸ் ஸ்டேஷன் கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு இருக்கணும், வக்கீலை பார்க்கணும், பிரச்சனை, உனக்கு குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் சரி வேண்டாம், இத்தனை பேர் எதிர்க்கிறாங்க, நம்ம ஒரு உண்மையை தான் போட்டோம், அதில் எதுவும் போய் கலக்கலை, இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். நம்ம ஊரில் மட்டும்தான் பொய் ஜெயிக்கும், உண்மை தோக்கும், அது உண்மை. நான் நிறையா பார்த்துருக்குறேன். நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா புரட்சி தலைவரும் சரி, புரட்சி கலைஞரும் சரி எத்தனையோ பிரச்சனை சமாளிச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் லெஜெண்டு, நாம் வந்து சாதாரண மனிதர்கள், அவங்கெல்லாம் வந்து தெய்வங்கள். விஜயகாந்தே பார்த்திங்கன்னா எத்தனையோ பிரச்சனை சமாளித்தார், கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை. அவராலேயே மக்கள் ஓட்டு போடலை, அதையே பேசி பிரயோஜனம் இல்லை, அவருக்கே நம்ம அதிகாரத்தை தரல. அப்படிங்கிற பட்சத்தில் நான்லாம் ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவன். நம்மளெல்லாம் வந்து நம்ம உண்மை பேசுனா அது எடுபடாது, பணம் இருக்கிறவங்க பேசினா மட்டும்தான் உண்மை எடுபடும். நம்ம கூலிக்காரங்க, அதனால் வந்து நம்ம ஒதுங்கி போயிடலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வேலாயா வாழ்ந்த வீடியோ எல்லாத்துக்குமே தெரியும். இந்த போட்டோவில் இருக்கிறது எங்கள் ஆயா, பக்கத்தில் இருக்கிற எங்கள் அப்பா. ஆன்மாங்கிறதெல்லாம் உண்மை தான், அதை நம்புகிறேன். ஏன்னா எங்கள் வேலாயா வந்து என் மனசுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. எங்கள் ஆயா வந்து என்னை எங்கேயும் விட்டுட்டு போகல. ஒரு அம்மாவை விட என் மேலே அதிகமாக அன்பு பாசம் செலுத்தி வளர்த்துனது எங்கள் வேலாயா தான். அவங்களுக்கு பேரங்க நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த ஆன்மா பார்த்துட்ருக்கோம், நம்ம இடத்த வந்து அபகரிக்கிறாங்க, நம்ம பேராண்டிகளாம் எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைப்புங்க, அந்த ஆன்மா நினைக்கும். சரி, அதுக்கு பயந்துட்டு தான் நான் வந்து அந்த இடத்த வந்து மீட்டணும், நம்ம உண்டான இடத்த, ஆயா வாழ்ந்த இடத்த நம்ம மீட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதனால் கடைசி வரலும் போராடினேன், என்னால் முடியல. போன 150 சதுரடியாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. இருந்தாலும் வந்து நான் சொன்னேன், ஆன்மா, எங்கள் ஆயாவோட ஆன்மா பார்த்துட்டு இருக்கும் இல்லையா, என்னடா நம்ம வாழ்ந்த இடத்த பேராண்டிகளை விட்டுட்டானுங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்கும், அந்த ஆன்மா நினைக்கும். அதுக்காக தான் நான் போராடினேன். அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மீட்டு வந்து என்னோடய பங்குக்கு அந்த இடத்த வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னை பெற்ற அம்மா இருக்கிறா, அதனால் வந்து அம்மாவுக்கே கொடுத்துருங்கன்ட்டேன். எங்கள் அம்மாவுடைய சொத்து காசு பணம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டேன். எல்லாருமே வந்து மூத்த பையன் கல்யாணம் ஆச்சுன்னா தனியாக பையனும் மருமனும் தான் வருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியே உள்ட்டாவாகி எனக்கு கல்யாணம் ஆன உடனே எங்கள் அம்மா தனியாக போயிட்டாங்க. கடைசி மகங்கோட காரணம் பணம். என்கிட்ட பணம் இல்லை. அது நிறையா, அது தனியாக பதிவு போடலாம், அது நிறைய இருக்குது. என் வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், 25 கதையை எடுத்து சினிமாவை பண்ணலாம், அந்தளவுக்கு நிறைய இருக்குது. த்ரில்லிங்கான, சுறுசுறுப்பான, திகிலான, பரபரப்பான கதையெல்லாம் என்னோடய கதையில் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு பதிவை கண்டிப்பாக நான் சாவரக்குள்ளே போடாமல் போக மாட்டேன். என் வாழ்க்கை கதையை கண்டிப்பாக போடுவேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட அது இருக்கலாம். ஏமாலியாக இருக்காதீங்க அப்படிங்கிறக்காக அந்த பதிவு கண்டிப்பாக வரும். அதனால் அந்த இடத்த வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு அது வேணான்னு சொன்னாலுமே எங்கள் ஆயா வந்து பார்த்துட்ருக்கோம், ஆன்மா பார்த்துட்ருக்கோம், அதை மீட்டணுன்னு தான் இவ்வளோ தூரம் போராடினேன். என்னால் முடியல. பரவாயில்ல, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடக்கணும்னு சொல்லி விட்டாச்சு. அந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நிறையா கமெண்ட் வந்துச்சு. ஒரு 2-3 பேர் பாராட்டினாங்க, உங்களுடைய தைரியத்தை பாராட்டுறேன் அப்படின்னாங்க. தைரியம் என்கிட்டருந்து வந்து இல்லைங்க, தலைவர்கிட்டருந்து வந்தது, விஜயகாந்த்கிட்டருந்து வந்தது. இருந்தாலும் முரட்டு தைரியம் ஆகாது, கோபம் அதிகமாக ஆகக்கூடாது. அப்படிங்கிறனால அதை
மனசு கஷ்டமாக எடுத்துட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய மிரட்டல் உருட்டல்லாம் வருது. நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. ஆனால் எடுத்தாச்சு. அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வரம்லாம் இருக்காது. இனிமேல் என்ன அதிகாரத்தில் கை வைக்காமல் நம்மளுக்கு இந்த ஜாலியான பொழுதுபோக்கான இப்போ சொன்னோம் இல்லையா, என்னுடைய வாழ்க்கை வரலாறு இது மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நம்ம வந்து அதிகாரத்தில் கை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வேண்டாம். நம்ம எளிமையாக வாழ்ந்துட்டு எளிமையாக போயிடலாம். நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதான் முடிவை மாற்றிக்கிட்டேன். இனிமேல் வந்து அது மாதிரி வீடியோலாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேண்டாம். நம்ம சொன்ன மாதிரியே போய்க்கலாம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் சாப்பிடல, காலையிலேருந்து சாப்பிடல. மணி பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 2:30 மணி ஆயிடுச்சு. காலையிலேருந்து சாப்பிடல. இதை டெலீட் பண்ணுறதுக்கு பல யோசனை, பல சிந்தனைகள் பண்ணி தான் எடுத்தேன். சும்மாலாம் டக்குன்னு எடுக்கலை. வயலாயிட்டு இருக்குது. இருந்தாலும் டெலீட் பண்ணியாச்சு. நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.